வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2024ல முதலா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து குரூப் சி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐன்னு சொல்லி நீங்கள் என்ன விதமான கேட்டகரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10th நீங்கள் மினிமம் 33% மார்க் எடுத்தாலே போதுமானது. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அறிவிக்கிற மாதிரி நீங்கள் 90% வேணும், 95% வேணும்னு சொல்லி அவசியம் எதுவுமே கிடையாது. மினிமம் நீங்கள் 33% எடுத்து பாஸ் ஆகிருந்தால் கூட போதும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அழகாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு பேசிக் சேலரி 69,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு நெக்ஸ்ட் மந்த் 2/2/2024 வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கிருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயில் மோட்டார் சர்வீஸ்லேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க? டிரைவர் இந்த கேட்டகரியில் இப்போ உங்களுக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான பேசிக் சேலரின்னு எடுத்தீங்கன்னா 20,000லேருந்து 63,000 உங்களுக்கு பர் மந்த் கிடைக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான வேகன்சி டீட்டெயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 78 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சோனர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இது டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இதுக்கு அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அது போல் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 30 வயசு வரையும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 32 வயசு வரையும் நீங்கள் இதுக்கு அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் பண்ணால் இருந்தீங்கன்னா அதுக்கேற்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாமே டீட்டெயிலாக இந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா முதல் எடுத்தோடனே உங்கள்கிட்ட ஒரு வேல்யூவான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். லைட் ஆர் ஹெவி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸ் கலெக்டராக இருக்கட்டும், மாற்றுறதா இருக்கட்டும், அதை பற்றி பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் 10th படித்தா போதும். அதுக்கு மேலே என்ன படித்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான ஹோம் கார்டு அது சிவில் வாலண்டரிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி இதை இருக்கணும் அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. தியரி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், ஒரு 80 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டிரைவிங்கான ப்ராக்டிகல் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் தியரி டெஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் எதுலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பூரா ஃபில் பண்ணுறது, அது எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய விதமான கொஷின் வரும். இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட நேம் இதில் பிளாக் லெட்டரில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ், உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் பண்ணா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படி எக்ஸ் சர்வீஸ் பண்ணா இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் நேஷனாலிட்டி, ஜெண்டரு, அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th கிளாஸ் பாஸ் ஆனாலும் போதுமானது. அதில் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த போர்டில் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. இது போது பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க தெரியுமா, அதுக்கான நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் காலம் கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சு கீழே அப்படியே டீட்டெயிலாக வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டில் அதில் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 1 இதில் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சு இல்லை டிக்ளரேஷன் உங்கள் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே டேட்டு பிளேஸு இங்கே சிக்னேச்சர் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணிடுங்க. சிக்னேச்சர் எல்லாமே போட்டுருங்க. போட்டு முடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் என்ன அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம். நார்மல் போஸ்ட் அனுப்பிடக்கூடாது. இந்த 2 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்காக நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.